வேட்டையன் படத்துடைய வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் இப்போ உருவாகி கொண்டிருக்கும் திரைப்படம் தான் கூலி. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் கனகராஜ் எடுத்துட்டு இருக்காரு. மேலும் சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறாரு. இப்போ விறுவிறுப்பாக ஷூட்டிங் போய் கொண்டிருக்கும் இந்த படம் இந்த வருஷத்தோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரிலீஸ் ஆகும். அதாவது August 14 ரிலீஸ் ஆக போகுது என்ற தகவல் கிடைச்சிருக்கு. அதை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட அடுத்த படம் குறித்து ஒரு சின்ன தகவல் கிடைச்சிருக்கு. வாங்க என்னன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த படங்களில் பிஸியாக நடிச்சிட்டு வராரு. அப்படி அவர் நடித்த வேட்டையன் படம் மிக பெரும் பிளாக் பஸ்டர் படமாக போன வருஷம் இருந்துச்சு. அதை தொடர்ந்து இந்த வருஷம் கூலி படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்குறாரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத் மியூசிக் பண்ணுறாரு. இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து ஷவுபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ் போன்றவர் முக்கியமான வேடத்தில் நடிச்சிட்டு வராங்க. அமீர் கானும் இந்த படத்தில் முக்கியமான வேடத்தில் நடிக்கிறதா சொல்லப்படுது. 80% ஷூட்டிங் முடிவடைஞ்ச நிலையில் மீதம் இருக்கும் 20% ஷூட்டிங் மார்ச் மாதத்துக்குள்ள முடிவடைஞ்சு படத்தை August 14 ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ராஜமௌலியோட சேர்ந்து ஒரு படம் பண்ண கிரீன் சிக்னல் கொடுத்துருக்காராம். அதாவது ஷங்கரோட சேர்ந்து தான் வேல்பாரி பண்ணுறதா இருந்துச்சு. ஆனால் ஷங்கரோட கேம் சேஞ்சர் அது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அது எந்த அளவுக்கு அதோடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அதனால் இனிமேல் ஷங்கர் திரும்பி வரமாட்டார். அவர் அவுட்டேட்டட் ஆயிட்டார். அவரோட படங்களில் எதுவுமே சரி கிடையாது. இனி அவரால் இண்டஸ்ட்ரியில் நிலைச்சி இருக்க முடியாது. அப்படின்றதுனால சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துமே பார்த்தீங்கன்னா அடுத்த படத்தை ராஜமௌலிக்கு கொடுக்க போகிறாரு. நம்ம ஷங்கரோட இனிமேல் கூட்டணியே இல்லை அப்படின்னு தான் அவர் தவிர்க்க போகிறாராம். இதுக்கு முன்னாடி ஷங்கர் எவ்வளவோ நல்ல படங்கள் கொடுத்திருந்தாலும் இப்போ தொடர்ந்து இந்தியன் 2 படமும் சரி, கேம் சேஞ்சர் படமும் தொடர்ந்து ஃப்ளாப் ஆனதுனால ஷங்கரோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு ரஜினி முடிவு பண்ணியிருக்காராம். அதனால் ராஜமௌலியோட கூட்டணி சேர போகிறாரு. ராஜமௌலி ஏற்கனவே நம்ம ரஜினியிடம் நிறைய வாட்டி கதை சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் அது முடியாமல் போச்சு. ரஜினியை வச்சு நிறைய வாட்டி படம் பண்ணவும் ஆசைப்பட்டிருக்காரு. அது கடைசி வரைக்கும் முடியாமல் போனதுனால இப்போ அதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. மேலும் ஜெயிலர் 2 படம் தான் பார்த்தீங்கன்னா தலைவர் 172 படமாக இருக்கும் என்று சொல்லப்படுது. ஆனால் தலைவர் 175 படத்தை தான் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜமௌலி லாக் பண்ணியிருக்காராம். இப்போ அவருமே பார்த்தீங்கன்னா மகேஷ் பாபு வச்சு ஒரு பிரம்மாண்ட படத்தை எடுக்க போகிறாரு. அதுக்குமே பார்த்தீங்கன்னா இன்னும் 3-4 வருஷம் ஆகும். அதை தொடர்ந்து தான் நம்ம ரஜினிகாந்தை வச்சு ஒரு படம் எடுக்க போகிறாரு. அந்த படம் பார்த்தீங்கன்னா எந்திரன் மாதிரி சயின்ஸ் ஃபிக்ஷனல் மூவியாக தான் வரப்போகுது. சரித்திர கால பேஸில் ஒரு படம் எடுத்தால் அது ரஜினிக்கு செட் ஆகுமான்றது ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா அவரோட வயசை காரணம் வச்சு அதை தவிர்த்துட்டு வராரு ராஜமௌலி. அதனால தான் இப்போ வரைக்கும் அவரோட ஜாயின் பண்ண முடியல. ஆனால் சயின்டிஃபிக் கதையில் ரஜினியை நடிக்க வைக்க முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காராம் ராஜமௌலி. கண்டிப்பாக ராஜமௌலியும் ரஜினியும் இந்த வருஷம் அந்த ப்ராஜெக்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் ராஜமௌலியும் ரஜினியும் இணைந்து பண்ணால் எப்படி இருக்கும் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சி நான் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும்.